Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க சூப்பரான ஒரு பூஜை வீடியோ தான். ஸோ ஃபைனலி ஒரு நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ரொம்ப பிடிச்ச எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ. ஸோ யாருன்னா STR 49 அதோட பூஜை வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. STR சாருக்கு வந்து நம்ம பேக் டு பேக் மூவி பார்த்துட்டு இருக்கோம், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரீசெண்டான மூவி வந்து தேர்ட் லைஃப் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சுட சுட அடுத்து என்னது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிச்சு. ஸோ அதுதான் STR 49. ஸோ அதில் வந்து STR சாரோட பேரை யார் நடிச்சிருக்காங்கன்னா காயிரோ அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ காயிரோ அவங்க வந்து ஆல்ரெடி டிராகன் மூவியில் வேறு லெவலில் ஒரு ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க ஆஸ் ஏ பேரா நடிச்ச உடனே STR ஃபேன்ஸுக்கு எல்லாத்தையுமே ஒரு குஷி எஸ்பெஷலி இவங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச யாருன்னா சந்தானம் அண்ட் VTV கணேஷ் சார். ஸோ அவங்களுமே நம்ம சிம்பு சார் கூட வந்து காம்போவாக இண்டிவிஜுவலாக 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆஸ் ஏ ட்ரையாங்கலாக வந்து 3 பேருமே காம்பினேஷன் நடிக்கிறாங்க. STR சார், நம்ம VTV கணேஷ் சார், அதுக்கப்புறம் சந்தானம் சார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதனால் ஆஸ் ஏ அவங்க 3 பேர்த்தோட காம்பினேஷன் பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அந்த படம் வந்து சிம்பு சார் வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே எப்படா ஒரு படம் வரும் வெயிட் பண்ணுறோம். டக்லைக் ஆல்ரெடி பண்ணாங்க, பட் அதை எக்ஸாக்டாக அவங்க ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கமல்ஹாசன் சாரும் இருக்காங்க. பட் இது ப்ராப்பராக ஆஸ் அன் ஹீரோவாக இப்போ தான் ஒரு படம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதான் STR 49. ஸோ இது வந்து டைரக்டர் ராம்குமார் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த படம் நான் பார்த்தோன்னா பார்க்கிங். ஸோ அந்த படம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேவரட் படம். ஏன்னா அது வந்து அந்த ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும், அதில் அந்த நடிப்பாக இருக்கும், அந்த ஃபுல் பண்ண அந்த ஸ்டோரியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி கதைன்னு தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன் தான். ஸோ ரியல் லைஃப்பில் இருந்தது வந்து எப்படி பார்க்கிங் வந்து எவ்வளோ இஷ்யூ ஆகும் ஆஸ் ஏ நார்மல் லைஃப்பில் அப்படிங்கிறது இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே பார்க்கிங் இருக்காது, நம்ம அங்கே எங்கே விட முடிச்சல. அதே மாதிரி சில வீட்டில் வந்து 2 பேர் 3 பேர் இருந்ததுல அது எவ்வளோ இஷ்யூ ஆகுங்கிறது அது யதார்த்தமாக அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சூப்பராகவே ராம்குமார் சார் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை வந்து இதில் வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னா அப்படின்னு. ஸோ அவங்களோட நிறைய பாட்டு கட்சி சார், அப்புறம் நம்ம ஆசை கூட, அப்புறம் ரீசெண்டாக வந்த சித்திரபுத்திரி அப்படின்னு நிறைய பாட்டு சூப்பரான ஒரு பாட்டு பண்ணாங்க. ஸோ இப்போ நிறைய படத்துக்கு மியூசிக் டைரக்டராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ STR 49க்கும் ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக நிறைய நல்ல மியூசிக் பாட்டு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த காம்பினேஷனே ஒரு புதுசாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு பூஜை வீடியோ தான் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போகலாம். சந்தானம் சமலா அவங்க 2 பேர்த்தோட VTV கணேஷ் சார் இருக்காங்க. சந்தானம் சார் ரொம்ப அழகா இருக்காங்க. காய்கறி நம்பர் 49. ஓகே, ஸோ நம்ம பூஜை வீடியோ பார்த்துட்டோம். ஸோ பூஜை வீடியோவில் வந்து ஆக்சுவலாக எல்லோரும் அந்த நம்ம பேசிகிட்டு இருந்த அந்த கேரக்டர்ஸை தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க, அலாங் வித் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிளான வந்து அந்த மாதிரி அது கொஞ்சம் BGM வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஒரு BGM தான் ஃபுல் த்ரூ அவுட் த வீடியோ இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபிஷியல் மியூசிக்கானு தெரியல, பட் போட்ட மியூசிக் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இதுக்கு இமேஜ் ஆச்சு.
முக்கியமா சிம்பு சாரோட என்ட்ரி செம்மையா இருந்துச்சு. அந்த கார்ல இருந்து சட்டன் வெளியே வராங்க. ஆனா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேஷ்டி ஷர்ட்ல அந்த லாங் ஹேர்ல பாக்குறோம். லுக் வந்து அதே மாதிரி தான். நம்ம இப்போ ட்ரக் லைஃப் டைம்ல அதே கெட்டப்ல தான். பட் இந்த கெட்டப்ல தான் படம் இருக்குமான்னு தெரியல. எனக்கு ஏதோ ஒரு அந்த STR 50க்காக இதை வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இப்போ இதை மாற்றுவாங்கன்னு தெரியல. இது இந்த படத்தை எந்த மாதிரி லுக்ல வருவாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த ஷூட்டுக்கு இந்த வீடியோக்கு அந்த மாதிரி லுக்ல தான் வராங்க. அதனால வேஷ்டி ஷர்ட்டை விட்டுட்டு முறுக்கு சரி லைட்டா முறுக்கு போயிடும். சூப்பரா வேணும் பாக்குறதுக்கு. அந்த ஹேரும் ரொம்பவே கிளாஸி ஸ்டைலிஷா ரொம்ப அழகா இருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா. அதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி நம்ம சந்தானம் சார் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே அவங்க வந்து இப்போ வந்து இன்னும் ரொம்ப அழகாக எங்கே தெரிஞ்ச மாதிரி ஸ்டைலாக அவங்களும் சிம்பு சாரை விட அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வேற லெவல் இப்போ இருந்த ஜென்சி மாதிரியே ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி செம்மையாக வந்திருக்காங்க. அதுதான் அவங்க கட்டிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே 2 பேர்த்துக்கு சின்ன சின்ன ஃபோட்டோஸை வந்து அந்த இதில் முட்டுற மாதிரி ஒரு சீன் அந்த வானம் படம் வல்லவன் வால் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன போஸ்டர் வந்து ஒட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது அந்த பழைய நம்மளுக்கு படத்துக்கு அந்த இது மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சந்தானம் சார் வந்து அதை ஹீரோ நிறைய பட மாட்டாங்க. பட் ரெண்டு ஒரு ஹீரோ கூட ஒரு காம்பினேஷன் வைக்கும்போது அது ஒரு சூப்பராக இருக்கும். அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் அதில் ஒரு ரொம்ப விஷயம் இருக்கும். நல்ல விஷயம் அது வந்து இதில் மிஸ் பண்ணுறோம். ஃபைனலி சிம்பு சார் கூட இது பண்ணும்போது அது ரொம்ப கண்டிப்பாக அந்த படம் வந்து ரொம்ப காமெடியில் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அவங்களுமே வானம்க்கு அப்புறம் ஐ திங்க் பாலுக்கு அப்புறம் இந்த படத்தை இது பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல 3 பேர்த்துக்கு காமெடி வந்து செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் யார் தான் நம்ம காய்கறி. ஸோ அவங்களுமே அப்கோர்ஸ் நம்ம ட்ராகனில் பார்த்தோம் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடணும் நிறைய விஷயம் நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தை சிம்பு சாருக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா சிம்பு சார் எங்காவும் வேற இந்த ஒரு நல்ல ஹிட்டான ஒரு ஹீரோயின்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் படம் பண்ணுறாங்க. எல்லாமே புது ஹீரோயின்ஸ் தான் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் தான் ஐ திங்க் இப்படியாவதுக்கு ட்ராகன் ஹிட் ஆகி ஒரு ஹீரோயின் ஃபார்ம் ஆகும் வச்சு அந்த ஹீரோயின் படம் பண்ணாங்க. அப்புறம் சொல்லுங்க நல்லா இருக்குல்ல நம்ம சிம்பு சார் எவ்வளோ ஹிட்டு பெரிய படம். சரி ஓகே நாங்கள் காய்டு மேம்காக நான் இது பண்ணலாம். ஆனால் வந்து காய்டு மேம் பெரியஸாக சொல்லிட்டு சிம்பு சார் தான் ஆக்சுவலாக நம்ம ஹிட்டு. ஆனாலும் அந்த காய்டு வந்து படம் நடிக்கிறாங்க நல்ல விஷயம் இல்லை. ஓகே அவங்க கியூட்டாக தான் இருந்தாங்க. குறவெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் சிம்பு சார் வந்து சிம்பு சார் தான். ஸோ அதனால நல்லா இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அவங்களோட கருத்து இதெல்லாம் ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ காய்டு மேம் கூட நடிக்கிறது வந்து எங்களுக்குமே அதுன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இவங்க 2 பேர்த்தையும் நம்ம பார்த்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. ஸோ டைரக்டர் ராம்குமார் அவங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தாங்க. பட் அவங்களோட படம் நம்ம பார்க்குன்னு பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு படம். நமக்கு அந்த ஃபேவரட் மூவின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல கான்டென்ட் இருந்துச்சு அதில். ஸோ இந்த படத்தையுமே கண்டிப்பாக அவங்களோட டைரக்ஷன் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சாயர் அவங்களுக்கும் வந்தாங்க. ஸோ அவங்கள அழகாக ஹக் பண்ணி சிம்பு சார் இது பண்ணாங்க. ஸோ சிம்பு சார் யங் டேலண்ட்க்கு நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரீசன் இந்தியா இருக்குது கண்டிப்பாக. கரெக்ட். ஸோ நிறைய யங் டேலண்ட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்காக காய்டு அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ நல்லா இருந்துச்சு. ஓவரால் ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லா ஒரு பூஜை பண்ணி அழகாக இந்த படத்தை ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களா இனிதான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸ்டார்டிங் சூன் தான் வருது. ஸோ அதில் வர டைட்டில் STR 49 ரோல் நம்பர் அதில் இருக்காங்க. ஸோ STR ரோல் நம்பர் 49 அது வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட்னு வேற அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அது ஸ்டூடெண்ட்டாக பண்ணுறாங்களா இல்லை கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டாக பண்ணால் நம்ம எல்லாருக்குமே வந்து இல்லை அந்த ஜென்சின்னு ஒரு கேட்டகரி இப்போ போயிட்டு இருக்கு. நம்மளாம் கிடையாது. ஒரு கேரக்டரில் வந்து ஜென்சி வந்து சிம்பு சார் இன்னும் ஒழுங்காக ப்ராப்பராக பார்க்கல ஐ திங்க். ஏன்னா நம்ம வந்து சிம்பு சார் கொஞ்சம் படம் வந்து நடுவில் கேப் விட்டுச்சு. அப்புறம் நிறைய படம் வந்து இந்த 10 தலை 2 தனி காட்டில் கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஸ்டோரி பேஸ் தான் ப்ராப்பர் படம். ஐ திங்க் இந்த படம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜென்சி அந்த டைம்லேயே சிம்பு சார் வேற லெவலில் நடிப்பாங்க. இந்த டைமில் அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஐ திங்க் இந்த படம் அதை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சரி ஓகே. எனக்கு அந்த ஒரு படம் இருந்தாங்க மல்லவன். அதில் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப நல்லா இருக்கும். லெஃப்ட்டில் விட்டு ரைட்டில். ஸோ இதில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனாலும் ஆகும். இந்த வருஷம் அதிகமாக ரிலீஸ் ஆனாலும் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ ஓவரால் ரொம்ப வெயிட் பண்ணுற இந்த படத்துக்கு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.